Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீனா நம்மளோட Duke 250 bs6ல நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் ஃபிளாஷர் வந்து ஃபிட் பண்ணிருக்கோம். சோ அது அந்த இண்டிகேட்டர் ஃபிளாஷர் வந்து எப்படி ஃபிட் பண்ணனும் சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த இண்டிகேட்டர் ஃபிளாஷர் வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும், எவ்வளவு பிரைஸ், இத வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணனும், எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணனும் சோ எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டர் ஃபிளாஷரோட பிரைஸ் பாத்துறலாம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 1200 ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் வரும். செலதுல வந்து 900,000 அந்த ரேஞ்ச் வரும். 1200 மேக்ஸிமம், அதுக்கு மேல இருக்காது. ஓகே, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து போட்டோல காமிக்கிறேன்ல, சோ இந்த மாதிரி தான் இருக்கும். KTMக்குன்னு தனியா இருக்கும், 4 பிளக் இருக்கும் மொத்தம். நீங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை காமிச்சு நீங்க அதை பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க. வெளியே கடையிலையும் கிடைக்கும். bs6க்குன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அவங்களே முடிஞ்சா அவங்களே ஃபிட் பண்ணி தர சொல்லுங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆன்லைன்ல வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து 1200 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. 1100 அந்த ரேஞ்சும் வரும், 1200 ரேஞ்ச் எனக்கு வந்து வந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து எப்படி ஃபிட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹெட்டுக்குள்ளே தான் ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த இண்டிகேட்டர் ஃபிளாஷர் எதுலலாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bs6ல உள்ள டியூக்கு KTM எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த ஹெட்டை எப்படி கலட்டணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டணும். டாப் எண்டில் மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த சைடில் வந்து ஸ்க்ரூ இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் ஸ்க்ரூ இருக்கும்னு பார்த்த உடனே தெரியும். ஏன்னா அது ஒரு நேக்கடு பைக், ஸோ அதனால பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் ஒழுங்காக கிளியராக சொல்லலை. அதுக்கப்புறம் இதோட ஸ்பீடோமீட்டர் கீழோடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கலத்தி விட்டால் முடிஞ்சு போச்சு. இதோட ஹெட் வந்து தனியாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து கலத்துங்க. அதாவது KTM பைக்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, KTM பைக்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு, அதை கழட்டி அதை மாட்டி இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களோட பைக்கை வந்து கலட்ரேக் கொடுங்க, இந்த இது மாட்ரேக்கு. மற்றபடி யார்ட்டையும் லோக்கல்லாம் கொடுக்காங்க, அவங்க வந்து கலத்த தெரியாமல் உடச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 2-3 வருஷமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா. Duke 200 ஆஃப் ஓனர் சொல்லலாம் இவங்க, இந்த ஒரு சபையான தெரிஞ்சானுங்க. ஓகே, இப்படி அவங்கள பார்த்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டை கலத்திட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிளாக் கலர் பிளக் இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் பிளாக் கலரில் ஒரே ஒரு பிளக் தான் இருக்கும். அந்த பிளாக் கலர் பிளக் 6 பின் பிளக். அது அந்த பிளாக் கலர் பிளக்கை கழட்டி விட்டுருங்க. அப்புறம் இந்த இண்டிகேட்டர் ஃபிளாஷரில் வந்து 6 பின் பிளக் 2 இருக்கும். அதை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஈஸியாக மாட்டிடலாம். ஸோ அந்த பேட்டர்னை ஈஸியாக மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்த உடனே ஈஸியாக மாட்டிடலாம், நம்ம வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த 6 பின் பிளக்கை இன்புட்டில் ஒன்று அவுட்புட்டில் ஒன்று, ரெண்டுன்னா ஒரு பிளக்கை பிரித்தா 2 வரும்ல. ஸோ அதே மாதிரி அந்த 2லையும் இந்த இதை மாட்டிடணும். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 4 பின் பிளக் இருக்கும். 4 பின் பிளக் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், பைக்கில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலர் பிளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாஷரில் இருக்க ஒயிட் கலர் பிளக் இருக்கலாம். ஸோ அது வந்து 4 பின் பிளக்கை பார்த்து அதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம், ஃபீமேல் மேல் பார்த்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரியாது, ஒன்றுமே புரியாது, லைட்டாக தான் புரியும். நான் இதோட டீட்டெயிலாக சொல்ல முடியல என்னால், இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சு. ஏன்னா வந்து வீடியோ எடுக்கணும், கழட்டணும், அதனால முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷர் வந்து எரிய ஆரம்பிச்சிட்டு, நம்ம வந்து லைட்டாக வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம். ஸோ அதனால் எரிய ஆரம்பிச்சிட்டு, ஸோ இப்படி தான் ஏரியா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதாகுதா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாச்சு. ஏனி வந்து ஃபிட் பண்ணோம். நீங்கள் வந்து ஒயரிங் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ஒயரிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னே ஒயரிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, எனக்கு வந்து Duke 250 bs6 வச்சிருக்கோம். Duke 250 bs6 வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். என்னன்னா ஹெட்டுக்குள்ளே இந்த ஃப்ளாஷரை வைக்க முடியாது. இந்த ஃப்ளாஷரை வந்து நான் இதில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சைடு பேனலில் வச்சுருக்கேன். ஸோ அந்த சைடு இதில் தான் வைக்க முடியும், ஃப்ரேமில் தான் வைக்க முடியும். ஸ்டார்டிங் அந்த ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் தான் அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் தான் வைக்க முடியும். இந்த நான் வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடு வியூவில் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி வைங்க. உள்ளே நான் வந்து வச்சு பார்த்தேன், எனக்கு வந்து ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் அந்த இண்டிகேட்டர் ஒயர்ஸ் 4 ஒயரையும் வெளியே எடுத்துட்டேன். 2 ஒயர் உள்ளே இருக்கும், 2 ஒயர் வெளியே இருக்கும். வெளியே எடுத்து வெளியோடி கனெக்ட் பண்ணி விட்டேன். நான் இண்டிகேட்டர் ஒயர்ஸ் நான் மாட்டிக்கணும். தண்ணி பட்டால் எதுவும் ஆகாமல் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகாது, தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது, அது வேறு விஷயம். பட் வந்து இருந்தாலும் அதில் வந்து டெஃப்லான் டேப்பு இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப்க்கு ஒரு டேப் உண்டு, கடையில் உண்டு. ஸோ நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அதை வாங்கி அடிச்சிருங்க. நான் வந்து அடிச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோ காமிக்கல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உள்ளது, ஃபர்ஸ்ட் டே உள்ளது. செகண்ட் டே நான் வந்து அடிச்சிட்டேன். ஸோ இப்படி மாட்டினீங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே போடுற மாதிரி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த ஃப்ளாஷர் வந்து கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே போகணும். ஸோ அந்த கேப்புக்குள்ளே போயிட்டுனா நம்மளுக்கு வந்து எதுலேயுமே தட்டாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் வந்து வச்சிடலாம். அந்த ஃப்ளாஷர் வந்து வாட்டர் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப். அதில் வந்து தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது. அவங்க வந்து வாரண்டி கார்டு ஒரு 12 month வந்து வாரண்டி கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். ஆமாம், 12 month. ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ப்ரெஸ் பண்ணி அப்படி வந்து சென்டர் பட்டன் அப்படின்னா அது இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகிரும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்கிறப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு, செகண்ட் லெஃப்ட் சைடு, அப்புறம் வந்து சென்டர். ஸோ இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து ரைட் சைடு இல்லாட்டி லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டோம்னா இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக சென்டர் பட்டன் அமைக்க ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளாஷர் ஆன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு சென்டர். ஸோ இப்படி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வந்து ஆன் ஆகிரும். நார்மலாக நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் போடுறதுக்கும் எந்த ஒரு சிரமமும் கிடையாது. நார்மலாக நம்ம வந்து எந்த சைடு இண்டிகேட்டர் போடணுமோ அந்த சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சைடு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக ஆஃப் பண்ணி நம்ம ஃப்ளாஷரையும் அடுத்து வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஈஸி ஸ்டெப் தான். ரொம்ப போட்டு அழுத்தாங்க, லைட்டாக வைங்க. ஏன்னா வந்து சுவிட்ச் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அது வந்து செம குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. KTM பற்றி உங்களுக்கே தெரியும். ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ தான். நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹெட்டை கலத்தும் போதெல்லாம் டியூக்கு 200க்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு வந்து ஹாலோஜன் பல்ப் இருக்கா. ஸோ அதனால் உள்ளே நிறைய கேப் இருக்கும். எனக்கு வந்து 250க்கு வந்து 390 ஹெட்லைட். ஸோ அதனால் எனக்கு வந்து மாட்ட முடியாது. 390க்கும் இதே மாதிரி தான். 390 ஹெட்லைட் இருந்ததுன்னா அதில் வந்து மாட்ட முடியாது. சைடில் தான் மாட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் வியூ. இது என்னோட பைக்கோட பேக் வியூ. நான் வந்து ஆல்ரெடி டில்டட் ஃபிண்டர் எல்லாமே வச்சுருந்தேன். அதோட வீடியோலாம் போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஓகே, பாய், லெட்ஸ் see.